ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் மட்டனை வேக வச்சுட்டேன், சூப் எடுத்து வச்சுட்டேன், மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அரிசி ஊற வச்சுருக்கேன், புதினா ஆஞ்சி வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வெள்ளாடு தான். எங்கள் ஏரியாவில் நிறைய செம்மறி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, பார்த்து வாங்குங்க. அடுத்து அடுப்பு பற்ற வச்சு நான் வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போது அது நல்லா வதங்கணும். வெங்காயம் நான் 1 கிலோ செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா என் சின்ன பையனுக்காக ரைஸ் வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்குது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகாக்கு. இப்போ பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது வெங்காயம் கோல்டன் கலரில் வதக்காதீங்க. வதக்கிட்டிங்கன்னா அது கலர் மாறிடும், நம்ம டேஸ்ட்டும் மாறி போயிடும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோ லென்த்தாக போமேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. அடுத்து புதினா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நான் மட்டன் தான் சேர்க்க போகிறேன். மட்டன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரைவில் அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த மசாலா அந்த ஜூஸ் அதில் நல்லா இறங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனை பொறுத்த வரைக்கும். நல்லா பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுட் கலர்லாம் அதில் ஆட் பண்ணவே இல்லை. நான் கேசரி பவுடர்லாம் நான் எதுவுமே போடவே கிடையாது, வெறும் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டிருக்கேனே ஒழிய அதுக்கப்புறமா வேறு எதுவுமே நான் அதில் போடவே இல்லை. பாருங்கள், இப்போ தான் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க, கணிசமாக. ஏன்னா அது மஞ்சத்தூள் தான் டேஸ்ட்டே தரும் மட்டனை பொறுத்த வரைக்கும். அதுக்காக தான், கலருக்காக கிடையாது. மஞ்சத்தூள் டேஸ்ட்டுக்காகவும், ப்ளஸ் அது ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். ஸோ நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் சில அந்த காரம் பார்த்திங்கன்னா மட்டனில் கொஞ்சம் இறங்கும். அது இறங்குனதுக்கப்புறமா அந்த மிளகாத்தூள் வேறு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுனால அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்குவேன். அந்த ஜூஸ் தண்ணிலாம் விட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது விட ஆரம்பித்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வதங்க ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணணும்னா நல்லா உங்களால் இன்னும் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா இப்போ நான் அரிசி சேர்க்க போகிறேன். அரிசி சேர்த்துட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 3 ஆளாக்கு போட்டதுனால 3 ஆளாக்கு தண்ணி அதில் ஊற்றிட்டேன். இன்னும் 3 ஆளாக்கு நான் சூப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் அரிசி ஃபுல்லாக கொட்டி முடிச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஊற வச்சேன் அரிசியை, ரொம்ப நேரம் ஊற வைக்கலை. பாஸ்மதி அரிசிங்கிறதுனால, பழைய அரிசி அப்படின்னா நம்ம ஊற வைக்க வேணாம். புது அரிசின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இதெல்லாமே எல்லோரும் வீடியோவில் போடுறது தான், நானும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், பெருசாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ 3 ஆளாக்கு சூப் இருந்துச்சு. அந்த 3 ஆளாக்கு சூப் எடுத்து ஊற்றுறேன். ஊற்றி முடிச்சுட்டு 3 ஆளாக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. இது சூப்பே எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் அதையே நான் ஊற்றி முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் தண்ணி ஆட் பண்ணல, கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். 6 ஆளாக்கில் கம்மியாக தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான், நிறையெல்லாம் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நான் விசில் போடுவேன். யூஸ்வலாக 3 விசில் விடுவேன், இல்லைனா 2 விசில் விடுவேன். அதுக்கு மேலே நான் விட மாட்டேன். சம்டைம் 1 விசில் கூட நான் விடுவேன். ஆனால் இப்போ அரிசி கொஞ்சம் புதுசு மாதிரியும் தெரியுது, பழசு மாதிரியும் தெரியுது எனக்கு. அதனால் நான் 2 விசில் தான் விட போகிறேன். இன்னும் கொதி வரலை. உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வரைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் விசில் போட போகிறேன். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ கொதிக்கிற பிறகு நான் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ விசில் போட போகிறேன். விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். என்னோடய வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கொதி வந்துருச்சு, நான் விசில் போட போகிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிளறி காட்டுறேன் பாருங்கள். கறி ஆல்மோஸ்ட் 5 விசில் விட்டுட்டேன் நான், நல்லா வெந்து போச்சு.
நல்லா வந்து பாருங்கள், நல்லி எலும்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம விசில் போட வேண்டியது தான். விசில் போட்டு நல்லா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க விசில் போடுறது பார்த்துட்டு. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு விசில் போட்டிங்கன்னா 2 விசிலே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா விரையாக இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான் நான் சொல்லணும். இந்த தடவை வந்து நல்லாவே வந்துருந்துச்சு டேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோஸ் யாருமே அவ்வளோமா பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி போடுறதுக்கும் ட்ரை பண்ணுவேன். இந்த பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரியாணின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 500 வந்து ரீச் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸ்லாம் இருக்குது. நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.